அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல்வாழ்க்கை, குறள் எண் 48. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. உண்ணாவிரதம் இருந்து தவம் செய்து வாழ்வதை விட நேர்மையாக இல்லற வாழ்வில் ஈடுபடுவதே சிறந்தது. லிவிங் இன் ஃபேர் ஃபேமிலி லைஃப் இஸ் பெட்டர் தேன் த ஃபாஸ்டிங் ஆஃப் அ செயின்ட் லைஃப். என் துழிப்பா, நேர்மையான குடும்ப வாழ்வு விரதம் இருக்கும் துறவரத்தை விட சிறப்பு. நேர்மையான குடும்ப வாழ்வு விரதம் இருக்கும் துறவரத்தை விட சிறப்பு. இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, நம்மை சார்ந்தவர்களையும் நன்னெறியில் ஆற்றுப்படுத்தி அறம் பெறாமல் வாழும் இல்வாழ்க்கையானது தவம் புரிவாரை விட வலிமையானது. வாழ்வே தவம் என்ற தலைப்பில் நான் பெரிதும் மதிக்கும் என் அன்பிற்குரிய, அவரின் அன்பிற்குரிய நான் ஐயா சுகீசிவம் அவர்கள் பேசியிருக்கிறார். அது யூடியூப்ல இருக்கும், போய் கேட்டு பாருங்க. அப்ப தவம் என்றால் காட்டுக்கு செல்வது, சடாமுடி வளர்த்திக் கொள்வது, சாப்பிடாமல் இருப்பது, அல்லது ஒருவேளை சாப்பிடுவது, தண்ணீர் அருந்திக் கொண்டிருப்பது, பாயில் படுப்பது அல்லது கட்டாந்தரையில் படுப்பது, கோவணத்தை கட்டிக்கொண்டு சுற்றுவது, குளிக்காமல் இருப்பது, இது தவம் இல்லை. இதற்கும் தவம் என்றுதான் பெயர். ஆனால் வாழ்க்கை தவம் என்பது இது அல்ல. இந்த மாதிரி தவம் இருக்கிறவங்கள விட இல்லறத்தில் தவம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் சிறந்தவர்னு வள்ளுவர் சொல்றார். அப்ப இல்லற தவம் என்றால் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்தல், குழந்தைகளை வாழ்க்கையில் மேம்படுத்துவதற்காக தன்னால் இயன்ற தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுதல், வாழ்க்கையினுடைய சுகங்களை முழுதும் அனுபவிக்காமல் இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் துக்கங்களை ஏற்று சுகங்களை சமுதாயத்திற்கு அளித்தல், பிறருடைய சுகதுக்கங்களுக்கு காது கொடுத்து அதை தீர்ப்பதற்கு நம்மால் இயன்றவற்றை செய்தல், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இல்லற இயல்பு என்று. அந்த இல்லற அறம் அல்லது இல்லற இயல்பு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த இல்லற இயல்பின்படி, இல்லற அறத்தின்படி, அந்த இல்லற ஒழுக்கத்தின்படி, இல்லற ஆற்றின்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் வேறு எந்த தவமும் செய்ய வேண்டியதில்லை. அவன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டியதில்லை, அவன் ஜடாமுடியை வளைத்துக் கொள்ள வேண்டியதில்லை, மொட்டையடிக்க வேண்டியதில்லை, மீசையை மழிப்பதும் நீட்டலும், மீசை தாடியை மழிப்பதும் நீட்டலும் வேண்டியதில்லை. வேறு எந்த விதமான தவ வாழ்க்கையும் அவன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்றால் கணவனும் சரி, மனைவியும் சரி. அப்போ இல்லற ஆற்றினுடைய அறத்தின்படி பிசகாமல் வாழ்ந்தார்கள் என்றால் அதுதான் மிகச்சிறந்த தவம், அதுதான் வாழ்வே தவம். அந்த வாழ்க்கை துறவற வாழ்க்கை, தவ வாழ்க்கை வாழும் முனிவர்களுடைய வாழ்க்கையை விட மேன்மையானது என்று வள்ளுவர் சொல்றார். இதுக்கு ஒரு பாட்டு, இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தே, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ என்று பாரதியினுடைய வரிகளை எடுத்து ஒரு அற்புதமான ஆகச் சிறந்த கவிதையை படைத்திருக்கிற, இல்லற வாழ்க்கையினுடைய நெறியை படைத்திருக்கிற கண்ணதாசனுடைய வரிகள் TMS குரலில் MSV இசையில் வியட்நாம் வீடும் என்னும் படத்தில் நடிகர் திலகம் பத்மினி நடிப்பில் அப்படி இருக்கும். போய் பாருங்க. மீண்டும் குறள், ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திரளு, வெளியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.